தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக திருநெல்வேலி வடக்கு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக திருநெல்வேலியிலே பாதாள சாக்கடை விரைவாக போர்க்கால அடிப்படையில் நிறைவு செய்யப்பட்டு சாலைகளை விரைவாக சீரமைக்க வேண்டும். வரக்கூடிய காலங்கள் மழைக்காலம் என்பதால் மக்களும் மாணவர்களும் மாணவிகளும் வியாபாரிகளும் சிரமப்படக்கூடாது என்பதை மாநில அரசுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதேபோன்று ஆடு மாடுகள் நாய்கள் என்பது சாலையிலே திரிந்து கொண்டு மிக இடையூறு செய்து கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக திருநெல்வேலி மாநகராட்சி மாநகரம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது. அதேபோன்று திருநங்கை கடைகள் திறப்பதற்கு முன்பாக நின்று கொண்டு ஒரு அமௌண்ட் தொகையை தரவில்லை என்று சொன்னால் மிக கேவலமான முறையிலே நடந்து கொண்டிருப்பதாக தமிழகம் முழுவதும் இதுபோன்ற இடர்பாடுகள் இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துச் சென்று தலைமை காவல்துறை இயக்குநரிடம் புகார் கொடுக்கப்பட்டு அதை முறைப்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதேபோன்று இரவு நேர கடைகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 24 மணி நேரமும் கடைகளை திறக்க வேண்டும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் 11 மணிக்கு பூட்டுங்கள் 10:30 மணி பூட்டுங்கள் என்ற சொல்லை மாற்றாமல் அந்தந்த மாவட்டங்களிலே இடர்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காவல்துறை அதிகாரிகள் முழு நேரம் கடைகளை திறப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டம் கேட்டுக் கொள்கிறது. அதேபோன்று போதை வஸ்துகள் அரசு தடை செய்யப்பட்ட பொருட்களை எந்த பொருள்களையும் கடைகளிலே விற்பனை செய்யக்கூடாது என்பதை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதேபோன்று கஞ்சா சாவகாசம் உள்ளது. எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களை காட்டிக் கொடுப்பவர்களை அவர்கள் தாக்குகின்றார்கள். ஆகவே அவர்கள் மீது சட்ட திருத்தம் ஏற்பட்டு 15 வழக்குகள் 20 வழக்குகள் என்று அவர்களே அவர் பாராட்டக்கூடிய நிலையில் இருப்பவர்களை அடையாளம் கண்டு இரும்பு கரம் கொண்டு அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதேபோன்று ஜிஎஸ்டியில் பல்வேறு இடர்பாடுகளை களைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரக்கூடிய வாரத்தில் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம். அந்த முறையீட்டில் ஆன்லைன் வர்த்தகம் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களால் சாமானிய வணிகம் அழிந்து கொண்டு வருவதை காப்பாற்ற வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு கோரிக்கையாக வலியுறுத்துகிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் காவல்துறை அதிகாரிகள் பாரபட்சமின்றி இன்று காவல்துறை அதிகாரிகள் ஊடகம் வாட்ஸ்அப் என்ற ஊடகத்திற்கு அச்சப்பட்டு செயல்பாடுகளை குறைத்ததாக தகவல் இருக்கிறது. ஆகவே அவர்கள் குறைக்கக்கூடாது. காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முழு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு கூலிப்படைகள் காசுக்கு கொலை செய்கின்றவர்கள் இவர்களை எல்லாம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதுபோன்ற நேரத்தில் காவல்துறைக்கு சோதனை ஏற்பட்டால் உங்களுக்காக தமிழ்நாடு வணிக பேரமைப்பு துணை நிற்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வி பதில் What?